பாத்தியாப்பா, பாக்க அழகாவும் இருக்கு, சூப்பராவும் பறக்குது. உண்மைதான்ப்பா, அந்த பட்டம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஆனா அதை யாரு விடுறது அதான் தெரியல. எனக்கு என்னவோ அந்த பட்டம் அந்த வீட்டு டெரஸ்ல இருந்து தான் பறக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவரோட கை மட்டும்தான் தெரியுது, முகம் தெரியலையே. பட்டத்துக்கு மட்டும் இல்ல, பட்டம் விடுறவங்களுக்கும் தில்லு வேணும்பா. அந்த பட்டத்தை எப்படி கட் பண்றேன்னு மட்டும் பாரு. ஒரு தடவை எங்க கிராமத்துல இதே மாதிரி தான் நான் பட்டம் விட்டேன். அந்த நேரத்துல ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு எல்லா பட்டத்தையும் நான் தூக்கிட்டேன். ஆதி, நீ விட்ட ரீலுக்கு உன்னோட பட்டமே கட் ஆயிடுச்சு பாத்தியா? என்ன பசங்களா, உங்க பட்டம்லாம் எப்படி நல்லா பறக்குதா இல்லையா? என்னோட புது ராகத்தால உங்க பறக்கிற பட்டம் சூப்பரா பறக்கும். மொத்த படத்தை கட் பண்ணி விடுப்பாரு. இப்ப நான் பாடுற ராகத்தால இங்க மொத்த பட்டமும் கட் ஆக போகுது. தாத்தா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன். எனக்கு இப்போ இன்னொரு பட்டத்து கூட டீல் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அத முடிச்சிட்டு வரேன். சரி சரி. காலி 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 டீல். சிவா, அதே மாதிரி இன்னொரு பட்டம். யார் இவ்வளவு சூப்பரா பட்டம் விடுறாங்கன்னு தெரியலையே. அவரோட முகமும் இன்னும் தெரியலப்பா. இது என்னோட டர்னு. இப்ப பாருங்க எப்படி அந்த பட்டத்தை கட் பண்ணி விடுறேன்னு. முதல்ல நீங்க பட்டத்தை பறக்க வைக்கணும். பட்டத்தை கட் பண்ணி விடுறதுக்கு பட்டத்தை பறக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. பட்டமே வானத்தில் பறக்குதே, வண்ண வண்ண பட்டமே நீ வானத்தில் பறந்தாய, உன்னை நான் துண்டிக்க போகிறேன் ஐயா. பட்டமே வண்ண வண்ண பட்டமே உன்னை நான் துண்டிக்க போற வண்ண வண்ண பட்டமே பட்டமே உன்னை நான் துண்டிக்க வண்ண பட்டமே. போதுமா பசங்களா, இனிமேலாவது நிம்மதியா பட்டம் விடுங்க. சிவா சிவா, அங்க பாரு, அந்த பெரிய பட்டம் மறுபடியும் வந்துருச்சு. பட்டத்தை நான் பறக்க விட்டதே பறந்து பறந்து நான் திருடத்தான். யார் மேலேயும் சந்தேகம் வராம எனக்கு திருட தெரியும். பட்டத்தை நான் பறக்க விட்டதே பறந்து பறந்து நான் கொள்ளை அடிக்கத்தான். நீங்களே சொல்லுங்களேன். கதவு உள்பக்கம் தாப்பா போட்டிருக்கு, ஜன்னலும் பூட்டி இருக்கான், ஆனாலும் திருட்டு போயிருக்கு. எப்படி இத நம்புற மாதிரியா இருக்கு? ஹை, உள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் கண்டிப்பா அத திருடி இருக்கணும். இதுல லட்டு சிங் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சிவாவை கூட்டிட்டு போறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. இவர் ஒரு வேலை பண்றது இல்ல, எல்லாமே என் பேர சிவா தான் செஞ்சிட்டு இருக்காங்க. கவலையே படாதீங்க, லட்டு சிங் சாருக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. தேங்க்ஸ். எனக்கு ஜூஸ்ல என்னத்தையா போட்டு கொடுத்த? இதுதான் சில்லி ஜூஸ். பச்சை மிளகாவும் சிவப்பு மிளகாவும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா இருக்கா சார்? என்னது என்னது, இதுல காக்டெயிலா? தண்ணி
தண்ணி தண்ணி எங்க தண்ணி 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 லட்டு சிங் சார் சார் இங்க சார் சார் வாயில மோட்டர் வச்சிருக்காரு போல இருக்கு வேகமா போறாரு தண்ணி 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 சார் என்ன சார் ஆச்சு உங்க வயிறு இப்படி ஊப்பி போயிருக்கு சார் லட்டு சிங் சார் உங்களுக்கு என்னதான் ஆச்சு இப்ப எல்லாம் ஓகே தானே? சிவா அந்த பீம் சிங்க தூக்கி ஜெயில போட்டே ஆகணும். அவனுக்கு சாப்பாட்டுக்கு பதிலா பச்சை மிளகாய் ஜூஸா குடுக்கறேன் பாரு. முடியல உள்ளெல்லாம் எரியுது. மூச்சா விட முடியலையா? லட்டு சிங் சார் நம்ம பீம் சிங்க அப்புறமா புடிச்சு ஜெயில போடலாம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் திருடன் எப்படி வெளியில இருந்தே உள்ள இருக்கிற பூட்டை திறந்து எல்லாத்தையும் திருடுறான்னு தான். நான் இன்னைக்கு நைட்டு பெட்ரோலிங் பண்ணலான் இருக்கேன். இதுல நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஒருவேளை அந்த திருடன் ஏலியனா இருப்பானோ? ஏலியனால மட்டும்தான் கதவு திறக்காம வீட்டுக்குள்ள போக முடியுமா? யூடி, ஏலியன்ஸ் எதுக்காக திருட போகுது? உனக்கு எங்க பார்த்தாலும் ஏலியன்ஸ் மட்டும் தானா? சிவா, இன்னைக்கு நைட் நம்ம பெட்ரோலிங் பண்ணலாம். சிவா, நீங்க எல்லாரும் சேர்ந்து பெட்ரோலிங் பண்ணும்போது நான் மட்டும் சும்மா இருப்பேனா என்ன? ஹே, நானும் வேஷம் போட்டுக்கிட்டு பெட்ரோலிங் பண்றேன். எதுக்காக இந்த திருடன் கெட்டப்ப? எதுக்காகனா திருடன் என்ன பார்த்தான்னா நானும் திருடன் நினைக்கணும். ஒரு பழமொழி இருக்கு, பாம்பின் கால் பாம்பு தான் அறியுமா. ஹே ஹே, அவன் என்ன கண்டிப்பா பாப்பான். நான் அவனை நிச்சயமா பிடிச்சிடுவேன்ல. அங்க பாருப்பா, திருட பசங்களோட வந்திருக்கான். டேய் திருடா நில்லு. ஏய் எல்லாம் நில்லுங்கப்பா. பசங்களை வச்சு திருடுறியா நீ? ஏய் நில்லு. சாமி, ஜூலி, போ. அட்டாக். லட்டு சிங் சார் ஓடிடலாம். அவங்க நம்மள திருடன் நினைச்சிட்டாங்க. நான் ஒண்ணும் திருட இல்லைங்கோ. டாகிஸ் போஞ்சுக்கோ. சிவா, ஹெல்ப். டாகிஸும் ஊர்க்காரங்களும் நாங்க திருடன்னு துரத்திட்டு வராங்க. லட்டு சிங் சார் ப்ளீஸ் ஓடிடுங்க. பின்னாடி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. டாகிஸ்க்கு பேரு வச்சவன் சோறு வைக்கல போல. என்ன மேஞ்சிட்டு போயிடுச்சு. போட்டு அடிங்க. யார் சார் அது? சார் நான் போலீஸ், என்ன அடிக்காதீங்க. நான் ஒரு போலீஸ். லட்டு சிங், என்ன அடிக்காதீங்க. அடிக்காதீங்க சார். அடிங்கப்பா, நல்லா அடிங்க. பசங்களை வச்சே திருடுறா இவன். முதல்ல இவனை லட்டு சிங் சார் கிட்ட புடிச்சு கொடுக்கணும். நீங்க சொல்ற லட்டு சிங்கே நான் தான் ஐயா. அடிச்சிட்டு எங்க ஐயா ஓடுறீங்க? நில்லுங்க. ஸ்டாப். ஐ சே ஸ்டாப். எஸ், கிடைச்சிட்டான். ரேவா, பேக் ரோட்ல ஒருத்தன் வீட்ல திருடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இப்ப தப்பிச்சு போயிட்டு இருக்கான். நான் அவன் பின்னாடியே போய் ஃபாலோ பண்றேன். நீங்களும் சீக்கிரமா வந்துருங்க. இவன் யாருன்னே தெரியல, ஆனா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்.
என்ன ஃபாலோ பண்ணாதடா சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, அந்த ரெட் டைமண்ட் போட்டவன் தான் திருடன்னா இன்னைக்கு பட்டம் விட அவன் நிச்சயமா வரமாட்டான். வருவான். நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அவன் முகத்துல மாஸ்க் போட்டிருந்தான். ஆனா நான் அவன் கையில இருந்த ரெட் டைமண்ட் ரிங்க பாத்துட்டேன். அதோ பாரு அவன் பட்டம். ஆதி, நீ இந்த பட்டத்தை பறக்க விடு, நான் அங்க போறேன். எப்படி இருக்கீங்க அங்கிள்? நேத்து நைட் ஏதோ ஃப்ளூக்ல தப்பிச்சிட்டீங்க. ஆனா இப்ப தப்பிக்க முடியாதுல்ல. ஓ, அப்ப நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா? உனக்கு என்ன பத்தி தெரியாது. நான் பட்டத்தை பறக்க விட்டதே பறந்து பறந்து கொள்ளை அடிக்கத்தான். உங்களுக்கு பொறுப்பே இல்ல அங்கிள். எவ்வளவு பெரிய சண்டை இருக்கு, நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. எலி சிங்கத்தோட குகைக்குள்ள வந்திருக்கு. தப்பிச்சு போக முடியுமா என்ன? போனா போதுன்னு ஒரு வாய்ப்பு தரேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடுறா சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ரேவா, நான் உங்க சைடுல தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அடிக்காத. சிவா, எங்களையும் காப்பாத்துப்பா. சிவா.
ஏதோ சின்ன பையன் பட்டை விட்டு விளையாடிட்ட என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா ஒண்ணு, என் வாழ்க்கையில உங்களை மறக்க மாட்டேங்க. போலீஸ கூப்பிடுங்க, நான் சரண்டர் ஆகிறேன். முதல்ல என்ன யாராவது இறக்கி விடுங்க, அப்பதான் நான் அரெஸ்ட் பண்ண முடியும்.